நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா, மனுஷங்க மாரியே ஒரு ஏஐயால வந்துட்டு ஒரு கதையை எழுத முடியும், ஒரு பாட்டு பாட முடியும், மனுஷங்க மாரியே கான்வர்சேஷன் பண்ண முடியும்னு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நினச்சிருக்க மாட்டோம். ஆனால் அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ஏஐ பேர் தான் வந்துட்டு ChatGPT அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ChatGPTனா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு ChatGPT வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா பேஸ் பண்ண OpenAI அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் செய்கிறாங்க. இந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி. நிறைய ஏஐ டூல்ஸை வந்து இவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனதான் வந்துட்டு இந்த ஒரு ChatGPT. இந்த ஒரு ChatGPT எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஒரு ChatGPT அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது என்ன அப்படிங்கிறத இன் டெப்த்தாக பார்ப்போம். இந்த ஒரு ChatGPT எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு மனுஷங்க ஒரு விஷயத்தை செஞ்சால் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி அதை விட அக்யூரேட்டாக கூட இந்த ஒரு ChatGPTயால் செய்ய முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு அப்துல் கலாம் பற்றி ஒரு கட்டுரை எழுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ChatGPTயில் சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு 100% அக்யூரேட்டாக ரொம்ப யூனிக்காக ஒரு மனுஷங்க எப்படி எழுதுவாங்களோ ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டுரையை வந்து இந்த ஒரு ChatGPT எழுதுது. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு ஒரு பாடல் எழுதணும், நீயே வந்து யூனிக்காக ஒரு பாடல் எழுதி கொடு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ChatGPT என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அது சேமித்து வச்ச டேட்டாவை வச்சு ஒரு யூனிக்கான ஒரு பாட்டை க்ரியேட் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷங்க எப்படி யோசிப்பாங்களோ எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியான விஷயங்களை வந்து இந்த ஒரு ChatGPTயால் பண்ண முடியும். இதோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க எப்படி நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்களோ அது மாதிரி இந்த ஒரு ChatGPTயால் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து இது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஆன்சர் வந்து இது ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து நான் ஒரு கோர்ஸ் படிக்க போகிறேன். அது வந்துட்டு ஜாவா பைத்தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போமே. இதில் வந்து இந்த 2 கோர்ஸில் வந்து எது ஈஸி எது கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரில. இப்போ நான் போய் கூகுளில் போய் கேட்குறேன் அப்படின்னா கூகுள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை மட்டும் தான் ஷோ பண்ணும். ஆனால் இந்த ஒரு ChatGPT என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் எது பெட்டர் அப்படிங்கிறத அதுவே அனலைஸ் பண்ணி 100% அக்யூரேட்டான டேட்டா வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் ஃபீச்சராக இருக்குது. இந்த ஒரு ChatGPT இன்ட்ரடியூஸ் பண்ணி வெறும் 5 டேஸ்லேயே 5 லட்சம் யூசர்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த ஒரு ChatGPT வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா இந்த ஒரு ChatGPT கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ஆன்சரை கொடுக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஏதோ கோடிங்கில் ஒரு ப்ராப்ளம், எனக்கு வந்து அந்த கோட் தெரில அப்படின்னா இந்த ஒரு ChatGPT போய் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் கரெக்டான ஒரு ஆன்சர்ஸான சொல்யூஷன் ஒன்று கொடுக்கும். எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளானை எழுதி கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்காவான ஒரு மார்க்கெட்டிங் பிளானை எழுதி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ChatGPT அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டொமைன் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இதனோட யூசஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.